Yesterday in the morning service I spoke about sitting before God. கர்த்தருக்கு முன்பதாக அமர்ந்திருப்பதை குறித்து நேற்று காலையில நான் பேசியிருந்தேன். Sometimes God makes you to sit before him. சில நேரங்கள்ல கர்த்தர் அவர் முன்பதாக அமர்ந்திருக்க பண்ணுகிறார். Abraham sat at the door of the tent. ஆபிரகாம் அந்த அவருடைய கூடார வாசலில் அமர்ந்திருந்தார். Amen, amen. We see how God made him sit and he observed and saw the Lord coming towards him. எப்படி கர்த்தர் அவரை அமர்ந்திருக்க பண்ணினார் என்றும் அதற்கு பிறகு ஆண்டவர் எப்படி அவரை சந்தித்தார் என்பதை குறித்தும் நாம் பார்த்திருக்கிறோம். Amen. Before Ezekiel began to prophesy, God made him sit before him. எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைப்பதற்கு முன்பதாக கர்த்தர் அவரை அமர்ந்திருக்க பண்ணினார். Amen. Sometimes God makes you sit before him. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மையும் அமர்ந்திருக்க பண்ணுகிறார். But Bible says about another person. ஆனா அந்த வேதாகமத்தில் இன்னொரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். About a person who sits somewhere else. இன்னொரு இடத்துல ஒரு நபர் அமர்ந்திருப்பதை குறித்து இந்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். We see in Psalm 1 verse 1. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். We see about a man who walks in the way of sin. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும். Amen. He sits in a seat of the scornful. பாவிகள் உட்கார்கிற இடத்துல பரியாசக்காரர் உட்கார்கிற இடத்துல உட்கார்கிற ஒரு பர்சனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Amen. You have two options. உங்களுக்கு இரண்டு வழிகள் இருக்கிறது, இரண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. You can sit where God wants you to sit or you can sit in your own way. உங்க ஆண்டவர் அமர்ந்திருக்க பண்ணுகிற இடத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய சுய திட்டத்தின்படி நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கலாம். Amen. There are many people in Christianity who like to sit in their own way. நிறைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தங்கள் சொந்த திட்டத்தின்படி அமர்ந்திருக்க விரும்புகிறார்கள். I mean they like to make scornful decisions for others. மற்றவர்கள் முன்பதாக அவர்கள் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். They try to mock others. அவர்கள் சிலரை கிண்டல் கேலி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். They speak against the neighbors. அவர்கள் தங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். In fact they speak against God in their own heart. அவர்கள் தங்கள் உள்ளத்திலே கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். But Bible says, ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, we should not be like those people. நாம் அந்த மாதிரியான ஆட்களை போல நாம் இருக்க கூடாது. In verse 2 we read, இரண்டாவது வசனத்தை நாம் பார்க்கிறோம். Amen. A man who is blessed is he who delights in the word of the Lord. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற, கர்த்தருடைய வேதத்தில் அன்பாய் இருக்கிற மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். Amen. You have to delight in the word of God. கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Amen. If you read in Psalm 91, சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, Amen, you see verse 9 it says, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, because thou hast made the Lord which is my refuge even the most high thy habitation. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். Amen. You have a habitation, a place of dwelling. அவர் உங்களுக்கு தாபரமான தேவனாய் இருக்கிறார். Amen. Righteous man has a dwelling place called godly habitation. இந்த நீதிமானுக்கு தாபரமாய் இருக்கிற தேவன் உண்டு. Amen. Amen. If you dwell in that habitation, கர்த்தரை நீங்கள் தாபரமாய் கொண்டிருப்பீர்களானால், if you dwell in that godly presence, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறவர்களா இருப்பீர்களானால், then Psalm 91 becomes a reality for you. இந்த சங்கீதம் எல்லாம் உங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் நடப்பதாக தோன்றும். Amen. That man will say of the Lord in verse 2, இரண்டாவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, he says, he is my refuge and my fortress. அவர் என் அடைக்கலம், என் கோட்டை என்று எழுதப்பட்டிருக்கிறது. My God, in him will I trust. கர்த்தர் நாம் நம்புகிற துருகமாய் இருக்கிறார். Amen. A man who dwells in godly habitation, கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற, கர்த்தரை தாபரமாய் கொண்டிருக்கிற மனுஷன், just like Abraham who dwelt at the tents near Mamre. அவர்கள் ஆபிரகாம் கூடார வாசலில் தங்கி இருக்கிறதை போன்றவர்கள். There he built an altar for the Lord in Genesis 13. அந்த இடத்தில் ஆபிரகாம் அவருக்கென்று பலிபீடங்களை கட்டினார். Amen. Genesis 18 we see he is waiting in the heat of the day for the Lord Almighty. ஆண்டவர் வருவதற்கு அவர் காத்து கொண்டிருந்தவராக இருந்தார். So for Abraham, God is his most highest dwelling place. அவர் அமர்ந்திருந்த ஆண்டவருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருந்தார். Abraham knows his God.
Abraham knows his God. ஏபிரகாம் கர்த்தரை அறிந்திருந்தார். Abraham knows God is his provider. ஆண்டவர் கொடுக்கிறவர் என்று அவருக்கு நன்றாக தெரியும். Abraham knows God is Jehovah Jireh. ஆண்டவர் ஜெகோவா ஜைராவாக இருக்கிறார் என்பது ஆபிரகாமுக்கு தெரியும். When God told Abraham, I'm going to give you a son called Isaac. ஆபிரகாம் ஈசாக்குக்கு அவர் பார்க்கும் பொழுது, when God told him, I will give you a son, ஈசாக்கை நான் தருவேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன பொழுது, Abraham worshiped God. ஆபிரகாம் ஆண்டவரை தொழுது கொண்டார். Bible says when he heard the promise of God, he worshiped God. ஆபிரகாம் செய்த worship-ஐ கவனித்தார். When Abraham heard God's promise, ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தியத்தை அந்த வாக்குத்தத்தத்தை கேட்ட பொழுது, he worshipped the Almighty God. ஆண்டவரை அவர் தொழுது கொண்டார், ஆராதித்தார். Do you know why? ஏன் தெரியுமா? Because he knows his God is a God who keeps his word. He does what he says. ஏன்னா அவர் சொன்னதை செய்கிற தேவன் என்று ஆபிரகாம் அறிந்திருந்தார். Abraham knows my God is my righteous dwelling. He is my fortress. I shall not be shaken. எனது நம்பிக்கையும் எனது அடைக்கலமும் எனது கோட்டையுமான தேவன் என் தேவன் அவர் சொன்னதை செய்து முடிப்பார். The promise made to me is difficult. அந்த வாக்குத்தத்தம் எனக்கு வேணும்னா அது வேற மாதிரி தெரியலாம். Medically it is impossible. அது மெடிக்கல் வைஸா நீங்க பார்க்கும் பொழுது அது not possible. But because Abraham made God his habitation, he knows my God shall supply all my needs as his word has told me. கர்த்தரை தனது தாபரமாய் கொண்டிருந்ததனால் ஆபிரகாமுக்கு தெரியும் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிப்பார். Hallelujah. And Abraham saw God's promise at a very old age. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தனது கடைசி வயதில முதிர்ந்த வயதில அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். And God told Abraham, give your son as an offering to me. He was willing for that. அந்த வயதில ஆண்டவர் அவருடைய மகனை தனது ஆஃபரிங்காக ஆண்டவர் கேட்கிறார். Do you know why? ஏன் தெரியுமா? He knows his God. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் என் கடவுள் யார் என்று. He knows his almighty God. ஆண்டவருடைய வல்லமை என்னன்னு ஆபிரகாமுக்கு தெரியும். He knows my God will not take a wrong decision for me. அவருக்கு தெரியும் என் வாழ்க்கையில ஆண்டவர் தவறான முடிவை எடுக்க மாட்டார் என்று. That is why Psalms 91 verse 9 says. அதனால தான் 91:9 அதிக வசனம் சொல்லுகிறது. Amen. You have to make the Lord your God a habitation. 9 வசனத்தை போல நீங்களும் தனது அடைக்கலமாக உன்னதமான கர்த்தரை தாபரமாக கொண்டிருக்க வேண்டும். Verse 10 says. 10 வசனம் சொல்லுகிறது. No evil shall befall you. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று வேதம் சொல்லுகிறது. No plague will come near your dwelling. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. Why will no plague come near my dwelling? ஏன் வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது என்றால், because in verse 8 ஏனா 8வது வசனத்தில you have made God your dwelling. ஏனா ஆண்டவரை நீங்கள் தாபரமாக கொண்டிருக்கிறீர்கள். because you made God your dwelling, கர்த்தரை நீங்கள் தாபரமாக கொண்டிருப்பதினால் no plague will come near your dwelling. உங்களுக்கு வாதை உங்களுடைய கூடாரத்தை அணுகாது. because the plague knows the almighty God. ஏன்னா அந்த வாதைக்கு தெரியும் யார் உங்கள் கடவுள் என்று. hallelujah, 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 hallelujah. and verse 11 says, 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, he shall give the angels charge over thee. உங்களை காக்கும்படி கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். and the next line says, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, to keep you safe in all your ways. உங்களை காக்கும்படிக்கு நீங்கள் செல்லுகிற எல்லா வழிகளிலும் உங்களை காக்கும்படிக்கு. he will keep you safe in all your ways. எல்லா வழிகளும் காக்கப்படும் என்று சொன்னால், because psalmist says, ஏனா சங்கீதக்காரர் சொல்லுகிறார், amen, the angels of God encamp around those who fear him. ஆண்டவருடைய அந்த தூதர்கள் எல்லா பகுதிகளிலும் சுற்றி திரிகிறார்கள். amen. Do you know what encamp means? Do you know what encamp means? encamp என்றால் என்ன என்று தெரியுமா? it means around you they will stay. அப்படி என்றால் எல்லா பகுதிகளிலும் என்று அர்த்தம். this very morning, இந்த காலை வேளையில, if you make God a dwelling place, நீங்க கர்த்தரை தாபரமாக கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாக இருப்பீர்களானால், amen, verse 14 says, 14ஆம் வசனம் சொல்லுகிறது, amen, I will set him on high. அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. do you know why so? ஏன் தெரியுமா சவுல்? because do you know why so? ஏன் தெரியுமா? because he has known my name. அவர் நல்ல கர்த்தருடைய பெயரை அறிந்திருக்கிறார். when you call him,
நீ ஆண்டவர் அழைக்கும் பொழுது He will answer you. ஆண்டவர் பதில் தருகிறது. When you are in trouble, நீங்கள் பிரச்சனையில இருக்கும் He will பொழுது deliver you. ஆண்டவர் உங்களை விடுதலை செய்கிற தேவனாக And He இருக்கிறார். will honor you. ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். And the last verse says, கடைசி வசனம் சொல்லுகிறது, God will give you long life. ஓ நீடித்த நாட்களை கர்த்தர் தருகிறார். What is long life? நீடித்த நாட்கள்னா என்ன? Amen. A life with God eternally. ஓ எட்டர்னல் லைஃப் கர்த்தர் தருகிறார். பரலோக ராஜ்யத்தை, பரலோக வாழ்க்கையை தருகிறார். Amen. Even if you die early. நீங்க முன்னாடியே இறந்து போகலாம். Stephen died early. ஸ்தேவான் முன்பதாகவே இறந்து போனார். But God gave him a long life. ஆனா கர்த்தர் அவருக்கு நீடித்த நாட்களை கொடுத்தார். For a righteous man, ஓ நீதியுள்ளவனுக்கு, there is no death. நீதிமானுக்கு மரிப்பு இல்லை, மரணம் இல்லை. Hallelujah. Hallelujah. What a joy. என்ன ஒரு சந்தோஷமான காரியம். No, some people are very worried about the death. நிறைய பேர் மரணத்தை குறித்து கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். Amen. Of late I heard a story from Brother Jojal. நான் ஜோஜல் பிரதரிடத்திலிருந்து ஒரு கதையை கேட்டேன். A mother had two sons, if I am not wrong. அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்தார்கள். Amen. The mother was a believer. அவங்க அம்மா கர்த்தரை நம்புகிறவர்களாக The இருந்தார்கள். sons were not righteous. அவங்க 2 பேரும் நீதிமான்கள் இல்லாதவர்களாக இருந்தார்கள். The mother died a good life. She died for God. அவங்க அம்மா நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து மரித்து போனார்கள். On a funeral day, the pastor, someone told these sons, அந்த funeral நாள் அன்னைக்கு அந்த குழந்தை, அந்த பிள்ளைகளை பார்த்து ஒருவர் சொன்னார், that your mother died and therefore the church buried her. சர்ச் சபையெல்லாம் சேர்ந்து அவங்களோட funeral சர்வீஸ நடத்தி வைத்தாங்க. You don't come to church, where will you be buried? நீங்களும் சர்ச்சுக்கு வரீங்க, உங்களுக்கு யாரு செய்வா? நீங்க எங்க மரிக்க போறீங்க? உங்களுக்கு யார் அதை செய்ய போகிறா? Do you know what happened next? அன்னைக்கு அடுத்த நாள் என்ன நடந்தது தெரியுமா? Because of that fear, they came to church for 2 weeks, right? They came to church for 2 weeks. அந்த பயம் 2 வாரத்துக்கு அவர்களுக்கு நீடித்தது. Because they are worried, where will I be buried? ஏன்னா அவங்களுக்கு பயம் ஆயிருச்சு, எங்க நம்மள புதைக்க போறாங்க, யார் புதைக்க போறாங்கன்னு. I mean, don't be worried where you will be buried. நீங்க அதை குறித்து கவலைப்படுவதினால், but worry about your eternal life. நீங்க அதை குறித்து கவலைப்படாமல் நித்திய வாழ்வை குறித்து கவலைப்படுங்கள். Can we all stand up on our feet? நாம் யாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். We are going to pray and we'll close this meeting. நாம் யாரும் ஜெபித்து இந்த மீட்டிங்கை நம்ம முடிப்போம். If you make God your habitation, ஆண்டவரை உங்கள் தாபரமாக கொண்டிருப்பீர்கள் என்றால், if you make God your dwelling place, ஓ கர்த்தரை நீங்க அமர்ந்திருக்கிற தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பீர்கள் என்றால், if you make God your dwelling place, ஓ கர்த்தரை உங்களுடைய அமர்ந்திருக்கிற இடமாக, வாசஸ்தலமாக மாற்றுவீர்கள் என்றால், amen, no plague shall come near your dwelling. ஓ எந்த வாதையும் உங்களை அணுகாது. Amen. Your children will be safe wherever they go. உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள் எங்கு சென்றாலும் சரி. Amen. Your parents are safe wherever they go. உங்க தாய்மார்கள், அப்பாமார்கள் எங்கு போனாலும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். Because the most high God is your dwelling place. ஏனென்றால் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறவர், அவருடைய இடம் உயர்ந்த இடம். Those who want that dwelling, please lift your hands towards அந்த heaven. இடம் எனக்கு வேணும் என்று சொன்னால் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாமா? If you completely trust God, ஓ நீங்கள் உண்மையாய் முழுவதுமாக கர்த்தரை நம்ப வேண்டும். if you believe in God like Abraham did, நீங்கள் ஆபிரகாமை போல கர்த்தரை முழுவதுமாக நம்புவீர்கள் என்றால், lift up your hands. நீங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Heavenly Father, பரலோக பிதாவே, we want to praise you. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. Lord, we want to make you our dwelling place. ஆண்டவரே உம்மை நாங்கள் எங்களுடைய ஆண்டவரே வாசஸ்தலமாக மாற்றுகிறோம். We pray for our children. ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for our parents. ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். We pray for our husbands. ஆண்டவரே எங்களுடைய கணவனுக்காக ஜெபிக்கிறோம். For our wives. ஆண்டவரே மனைவிக்காக ஜெபிக்கிறோம். For our brothers. ஆண்டவரே சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். Lord, wherever they are, ஆண்டவரே எங்கு இருந்தாலும் சரி அப்பா, Lord, under your mighty wings cover them. ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்தின் கீழே ஆண்டவரே அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. We pray for our church. ஆண்டவரே எங்களுடைய சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். For the ones watching YouTube live. ஆண்டவரே இந்த YouTube லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். For the ones who will watch it later. ஆண்டவரே இதை பின்னாக பார்க்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். Lord, please be the dwelling place. ஆண்டவரே அவர்களுக்கு நீர் தாபரமாக மாறுவீராக. We come against every plague. ஆண்டவரே எல்லா வாதைக்கும் எதிராக நாங்கள் பேசுகிறோம். We come against every difficulty in the family. ஆண்டவரே குடும்பத்தில் வருகிற எல்லா பிரச்சனைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus mighty name. இயேசுவின் பலத்த நாமத்தினால we bless them. அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். We declare them free right now. ஆண்டவரே அவர்கள் இந்த நேரத்தில் விடுதலை ஆவார்கள்.
பார்ப்பார்களாக. Lord, in every country who are watching, ஆண்டவரே எந்த நாட்டிலிருந்து அவர்கள் பார்த்தாலும் சரி, we declare liberty on their life. சார் இந்த நேரத்தில் விடுதலையை உண்டு பண்ணுவீராக. We pray, God, be their dwelling place, oh God. ஆண்டவரே நீர் அவர்களுக்கு தாபரமாக மாறும்படியாக, வாசஸ்தலமாக மாறும்படியாக நாங்கள் கேட்கிறோம். May the hand of God be upon everybody. ஓ கர்த்தருடைய கரம் யாவர் மீதும் அமர்ந்திருப்பதாக. On Bingipura, ஆண்டவரே இந்த பிங்கிபுராக்காக ஜெபிக்கிறோம். on Hulahalli, ஆண்டவரே ஹுல்லஹல்லிக்காக ஜெபிக்கிறோம். ஜல்லி மெஷின்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பன்னார் கட்டாக்காக ஜெபிக்கிறோம். South Bangalore, ஆண்டவரே இந்த சவுத் பெங்களூருக்காக ஜெபிக்கிறோம். for entire Bangalore, ஆண்டவரே இந்த பெங்களூர் முழுவதுமாக நாம் ஜெபிக்கிறோம். we are praying for revival, ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. for true revival. ஆண்டவரே எழுப்புதலின் போது Thank you for answering our prayers. ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருவதற்காக நன்றி அப்பா. Give us this day our daily bread. ஆண்டவரே இந்த நாளில அனுதின மன்னாவை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. Give us our daily needs. ஆண்டவரே எங்களுக்கு தேவையான உணவை தருவீராக. Thank you for answering our prayers. ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருவதற்காக In நன்றி. Jesus' name we pray, amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Amen. Now may the love of the Father, yes of our Lord Jesus Christ, and the coming of the Holy Spirit be with us all from now until the last breath. Say amen. Yes, hallelujah, 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 hallelujah. God bless you. Please go home in peace. Amen.